செய்திகள் தொடர்கின்றன. NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர 15வது கட்டமாக சென்னையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. சென்னை சாஸ்திரி பவனில் உள்ள மண்டல தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் 15வது கட்டமாக இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மத்திய தொழிலாளர் நல ஆணையர் பிரசாத் தலைமையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் மண்டல தொழிலாளர் நல ஆணையர் ஜெகநாத ராவ், ஜீவா தொழிற்சங்க பிரதிநிதிகள், NLC அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். ஏற்கனவே நடைபெற்ற 14 கட்ட பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படாத நிலையில் 15வது கட்டமாக பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி கூட்டுறவு சங்கங்களில் 5000 ஒப்பந்த தொழிலாளர்களை சேர்ப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 44வது நாளாக ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை டிநகர் பகுதியைச் சேர்ந்த தேமுதிக இளைஞரணி துணைச் செயலாளர் சிவா என்பவர் முன்விரோதம் காரணமாக இன்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சென்னை மேற்கு மாம்பலம் எல்லையம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சிவா. தேமுதிக இளைஞரணி துணைச் செயலாளராக இருந்து வந்தவர். சிவாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கும் தொழில் ரீதியாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் இன்று மதியம் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தேமுதிக பிரமுகரை ரமேஷும் அவரது கூட்டாளிகள் 5 பேரும் வீடு புகுந்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் மிதந்த சிவா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் நேரில் சென்று விசாரணை நடத்தி தலைமறைவான குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தேமுதிகவினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. TNPSC மூலம் நடப்பாண்டில் 15000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தமிழ்நாடு அரசு தேர்வாணைய தலைவர் DGP நடராஜ் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தமிழ்நாடு அரசு தேர்வாணைய தலைவர் நடராஜ் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பொதுமக்களிடையே பிரச்சனைகள் எழாமல் இருக்க அடிப்படை கல்வி முக்கியம் என்றும், சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி சமநிலை சமுதாயம் உருவாக கல்வி அவசியம் என்று பெருந்தலைவர் காமராஜர் கூறியதை வலியுறுத்தி பேசினார். மேலும் கல்வி என்பது அனைவரும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், பள்ளி நிலையிலேயே மாணவர்களிடம் கேள்வி கேட்கும் திறனை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றும், நல்ல மாணவர்களை உருவாக்கும் முயற்சியில் ஆசிரியர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். முன்னதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 தேர்வு மூலம் 10,800 பணியிடங்கள் நிரப்பப்பட இருப்பதாகவும், நடப்பாண்டில் மட்டும் 15,000 பணியிடங்கள் நிரப்பப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள குரூப் 2 தேர்வு மூலம் 3000 பணியிடங்கள் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி பதவிகளுக்கான பணியிடங்களும் நிரப்பப்பட இருப்பதாக நடராஜ் குறிப்பிட்டார். சென்னையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள பாஜக மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி இன்று டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தார். சென்னை தாம்பரம் அருகே உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி கலந்து கொள்ள உள்ளார். இதையொட்டி இன்று டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த அவருக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விமான நிலையம் வந்த அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அவர் அதனை முடித்துக் கொண்டு நாளை காலை டெல்லி புறப்பட்டு செல்கிறார். கோடை விடுமுறைக்கு பின்னர் சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் நாளை திறக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கடந்த மே மாதம் முதல் கோடை விடுமுறை விடப்பட்டிருந்தது. இந்த விடுமுறை இன்றுடன் முடிவடைந்தது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் நாளை முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் பல முக்கிய வழக்குகளின் விசாரணை நாளை முதல் நடைபெறும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விடுமுறை கால நீதிமன்றத்தில் பள்ளி கட்டணம், நித்யானந்தா மதுரை ஆதீனமாக பதவியேற்றது, IPL மற்றும் சேப்பாக்கம் மைதான விவகாரம் உள்ளிட்ட பல வழக்குகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. சூரியனை வெள்ளி எனும் கோள் கடந்து செல்லும் வான்வெளி அதிசய நிகழ்வு வரும் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிகழ்வை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே வெள்ளிக்கோள் முழுமையாக நகர்ந்து செல்லும் இந்த அதிசய நிகழ்வை 6ஆம் தேதி காலை 5:50 மணி முதல் 10:22 மணி வரை இந்தியாவில் காண முடியும். சூரியனை விட வெள்ளிக்கோள் 105 மடங்கு சிறியது என்பதால் இந்த நிகழ்வின் போது சூரியனை வெள்ளி முழுமையாக மறைக்காது. எனினும் சூரியனில் ஒரு சிறிய கரும்புள்ளி நகர்ந்து செல்வது போல அது காட்சி கொடுக்கும்.
கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி நிகழ்ந்த இந்த அதிசய நிகழ்வு வரும் 6ஆம் தேதி மீண்டும் நிகழவுள்ளதாக சென்னை கிண்டியில் உள்ள பிர்லா கோளரங்க இயக்குனர் ஐயம்பெருமாள் கூறியுள்ளார். இந்த நிகழ்வை முழுமையாக சவுத்து சைனா, ஹவாய், ஜப்பான் போன்ற இடங்களிலெல்லாம் பார்க்க முடியும். இந்த நிகழ்வு ஆனது ஒரு அரிய வாய்ப்பாக இந்த நூற்றாண்டில் வருகிறது. இந்த நிகழ்வை வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாது. பகல் நேரத்தில் நடைபெறுகின்ற எந்த வானவியல் நிகழ்வுகளும் வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாது. இதை பார்ப்பதற்காக சென்னையில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் உள்ள BM பிர்லா கோளரங்கம் தொலைநோக்கியில் ஸ்பெஷல் சோலார் ஃபில்டர் மூலமாக பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அதிசய நிகழ்வை சென்னை, வேலூர், திருச்சியில் உள்ள வானிலை ஆராய்ச்சி மையங்கள் மூலம் பொதுமக்கள் கண்டறிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக ஐயம்பெருமாள் தெரிவித்துள்ளார். இதேபோல சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகே இந்த அதிசய நிகழ்வை பொதுமக்கள் காணும் வகையில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் 600 இடங்களில் இதற்கென ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்த இயக்கத்தின் மாநில செயலாளர் ஸ்டீபன் நாதன் கூறியுள்ளார். சூரியனை வெள்ளி கடந்து செல்லும் நிகழ்வு என்பது 243 ஆண்டுகளில் 4 முறை மட்டுமே நிகழக்கூடியதாகும். இந்த நிகழ்வு 105 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 8 ஆண்டு கால இடைவெளியில் தோன்றும் போது அது இரட்டை நிகழ்வாக கருதப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. கத்தியை கையாள்வதே ஆபத்து என்பது அனைவருக்கும் தெரியும். இந்நிலையில் இளைஞர் ஒருவர் 2 கத்திகளை மேஜையில் தலைகீழாக குத்தி அதன் பின்பகுதியை பிடித்தவாறே தலைகீழாக நிற்பதோடு தனது தலைக்கு நேரே கீழே செங்குத்தாக நிறுத்தப்பட்டுள்ள கூர்மையான கத்தியை தனது வாயினால் எடுத்து வைக்கும் ஆச்சரியமான காட்சியை பாருங்கள். கானாவில் நடந்த விமான விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. ஓடுபாதையில் நின்ற வேன் மீது விமானம் மோதியது விபத்திற்கு காரணம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.